வாழ்க வளமுடன். கோயிலுக்கு எப்படி செல்வது, அதை பற்றி பேசலாமா? நம்ம கோயிலுக்கு போகிறது எதுக்கு தெரியுமா? சித்தரில் கோயில் அமைச்சதே எனர்ஜியை இறைவன் வாங்கினா அவங்கக்கிட்டேருந்து நாம் வாங்கிறதுக்கு தான். அதுக்கு தான் ஒரு கோயில்னு ஒன்று அமைச்சாங்க. அரசருக்கு எதுக்கு அப்படின்னா, ஒரு நாட்டையே ஆளுநல்ல அரசர், அவருக்கு எனர்ஜி வேணுமில்ல. அதனால தான் ஒரு இதுக்கு ஏற்ற மாதிரி கோயில் பெருசாக கட்டி அதில் எனர்ஜி வர வச்சு இவர் அப்பப்போ போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. இப்போ ஜனங்களும் போயிட்டு வரோம். அப்போது எல்லா சக்தி எனர்ஜி மொத்தம் அது ஏற்றி வச்சுக்கிறத சக்தியை நாம் போய் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டு இது பண்ணணும், வேணும்னு சொல்லிடுறோம். ஆனால் முன்னோரில் என்ன பண்ணுவாங்கன்னா, இறைவா உனக்குள்ளே இருக்கிற சக்தியை எங்களுக்கும் கொஞ்சம் கொடு. இப்போ எங்களுக்கு உடம்பு அரசர் நிறைய வேலை வாங்குவார், டல்லாகிடும்ல. அவங்க யார்கிட்ட போய் முறையிட முடியும்? கேட்டால் அரசர் நான் எல்லாம் தான் உனக்கு தரேன்னு சொல்லுவார். அப்போ முறையிடுறதுக்கு யார் இது? கடவுள்கிட்ட தான் சொன்னோம். கடவுள் எங்கே? உருவமாக அமைச்சு ஒரு கோயில் கட்டி உருவத்தை வச்சு அதுக்கு சக்தி எப்படி வர வைக்கிறதுன்னு சித்தர் கண்டுபிடிச்சி மேலே கலசம்னு ஒன்று வச்சு அதில் அந்த சக்தி இழுத்து மூலவர்கிட்ட இருக்குது. அந்த சக்தி எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறது தான் முன்னோரெலாம் கோயிலுக்கு போய் வந்தாங்க. ஆனால் அது நடந்து அது ஏன்னு கேட்டவங்க சொல்லட்டுமா? அப்போ முன்னோரெலாம் பாசிட்டிவ் தெரியாது. என்ன பண்ணுவாங்க, நாம் தான் கஷ்டப்படுறோமே, பிள்ளைங்க நல்லா இருக்கணும், டே கஷ்டப்பட்டு படிடா, கஷ்டப்பட்டு சம்பாதிடா, கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட்டு குழந்தை பத்துனா, வாழ்க்கை இது தாண்டா கஷ்டம்தாண்டா அப்படின்னு சொல்லி சொல்லி இது ஒன்று சொல்ல. அதுவும் எப்படின்னு பாரு, அது ஒரு எனர்ஜி வேஸ்ட்டாக போதா. ரெண்டாவது என்ன, கோபம் வருது. கோபம் வந்தால் அடி தடி ஆகுது. இப்போ 2 பேரும் சண்டை போட்டால் என்ன ஆகுது? எனர்ஜி வேஸ்ட்டாக போதா. கோபம், சண்டை, பொறாமை எல்லாத்துக்கும் எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. ஆனால் உங்களுக்கு தெரியல. நம்ம சொல்கிறோம் பொறாமைப்படுறோம். யார் எனர்ஜி போகுது? அவனோட எனர்ஜி போகுது. ஆனால் அவனுக்கு தெரியல. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், நீங்கள் யாருடையாவது பேசும்போது நெகட்டிவ் அவங்ககிட்ட நீங்கள் சொல்கிறீங்கன்னா அவங்களோட எனர்ஜியை நீங்கள் வாங்கிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ இனி எப்படி பேசுவீங்க? யாராவது நெகட்டிவாக பேசுனா வருவீங்களா? ஏங்க எனக்கு வேலைக்குதுன்னு உள்ளே போயிடுங்க. ஏன்னா இதெல்லாம் நடந்த உண்மை, நடக்கிற உண்மை அது. அதுக்கு தான் அப்போ அந்த காலத்தில் எனர்ஜி வேணும்னு தான் கோயிலுக்கு போவாங்க, சக்தி கொடுப்பா. ஏன்னா என்னோட பரவாயில்ல, என் பேர பசங்களாம் நான் பார்க்கணும்ல, அவங்களுக்கு நல்லது கெட்டது சொன்னேன்ல, அதுக்கு எனக்கு சக்தி கொடு. அதுக்கு தான் கோயிலுக்கு போனாங்க. ராஜாவும் அது மாதிரி போகவே தான் ஒரு அரசு ஆண்டுறதுக்கும் யாருக்கும் பஞ்சம் இல்லாமல் எல்லாமே நடந்தது. நாகரிகம் வளர வளர என்ன பண்ணுது? ஆண்டவன் எனக்கு இதை கொடு அதை கொடு. ஏன்னா பொறாமையெல்லாம் வந்துச்சு, அவன் வச்சுக்கிறானே எனக்கு வேணும்னு. அந்தெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் இறைவன் என்ன பண்ணான், எல்லாருக்கும் 6வது அறிவு வந்த மனுஷன், குரங்குலேருந்து மனுஷனாக வந்தாலும் அவனுக்கு என்ன தேவைன்று இறைவன் அப்போவே நீங்கள் பூமிக்கு வந்த உடனே அவங்க ரெடி பண்ணிட்டு தான் உங்களை பூமிக்கு அனுப்புகிறாரு. அது தெரியுமா உங்களுக்கு? அப்புறம் அவர் என்ன இது கூட அது கொடுனார். நீங்கள் பிறந்தவுடனே உணவு தேவை. அதுக்கு என்னென்ன தேவை? நெல் வேணும், அதுக்கு பஞ்சபூதம் தேவையில்லை. நீர், நெருப்பு எல்லாம் வேணும்ல, ஆகாயம் எல்லாம் வேணும்ல, காற்று எல்லாம் இருந்தால் தான் ஒரு பயிர் விடுறது கூட. அப்போ அதுக்கு உணவுக்கு அறிவு பசி ஆத்தினார்ல, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி இதை நீ கண்டுபிடி அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதுவும் அமைச்சு கொடுத்துட்டாரு. நீ பிறந்தோடனே எழுதிட்டாரு, ஆனால் உங்களுக்கு தெரியல. அப்போ அந்த எனர்ஜியெல்லாம் இதுவாகுதான். அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரி நான் எனக்கு இது வேணுன்றேன். இனி கேட்காதீங்க. எப்போ உங்களுக்கு பிறந்த உடனே எல்லாம் எடுத்து கொடுத்துட்டாரோ நீங்கள் தான் காப்பாற்றணும். எப்படி? தினமும் கோயிலுக்கு போங்க. உங்களுக்கு பிரச்சனை இருக்கான், போயிட்டு அவங்கள்ட்ட இறைவா எனக்கு பிரச்சனைக்கு இது நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதுக்கு ஒரு சக்தியை கொடு, அதை தாங்கும் சக்தியை கொடு அப்படின்னு கேளுங்க. கேட்டுட்டு நேராக வீட்டுக்கு வாங்க. அப்போது சக்தி எப்படி ஏறுதுன்னு நீங்கள் பாருங்களேன். அன்றைக்கி கொஞ்சம் நிம்மதியாக தூங்குறீங்களா இல்லையா பாருங்கள். ஒரு முறை நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு சைலண்டாக தூங்குறோன்னு சொல்கிறீங்களே, அன்றைக்கி நீங்கள் யார் கூட பேசலன்னு அர்த்தம். ஆண்டவனை கொஞ்ச நேரம் நின்று என்ன சேவிச்சிட்டு வர்றீங்க. அது மாதிரி இருங்க. நீங்கள் யார் கூட வேணாலும் போங்க, பேசுகிறீங்களா எனர்ஜி இங்கே விட்டுறீங்க. அப்படியாவது சரி நான் பேசிட்டேன்பா, எனக்கு எனர்ஜி வேணும், ஆண்டவா நான் தெரியாமல் பேசிட்டேன், எனக்கு இது வரையும் தெரியல, நான் வந்தால் கோயிலுக்கு வந்தால் எல்லோரும் கூட வர ஜாலின்னு நான் நினைக்கிறேன், அது எனர்ஜி போகுதுன்றது எனக்கு தெரியல. இனி நான் உங்கள்கிட்ட எனர்ஜி வாங்க வருவேன்
அப்படின்னு சொல்லிட்டு வாங்க, எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், அப்போ தானே தெரியும். அதுக்கு சொல்கிறேன், எதுக்காக இருந்தாலும் எனர்ஜி தான் தேவை உங்களுக்கு. ஆண்டவனை அது மட்டும் கேளுங்க, உங்களுக்கு என்ன தேவை கொடு. ஏங்க எவ்வளோ படைச்ச ஆண்டவன் உணவு போது கொண்டு எல்லாம் படித்து கொடுத்துறல, உங்களுக்கு என்ன தேவை அவனுக்கு தெரியாது? படைச்சதே அவன் தான். அவனுக்கு எப்போ தேவை, எங்கே தேவை அப்படின்றத அவனுக்கு தெரியும், அவன் கொடுப்பான். நீங்கள் இனி கோயிலுக்கு எப்படி போகலாம்? சைலண்ட்டாக போகலாம். என்ன வாங்கணும்? எனர்ஜி வாங்கணும். அதுக்கு தான் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எனர்ஜி ஏற்றணும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. 12 வருஷம் மக்கள் நல்லா இருந்தாங்கன்னு ஒரு 12 வருஷம் நல்லா இருக்கணும் தான் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கும்பாபிஷேகம் பண்ணதுக்கு காரணம். இதெல்லாம் சித்தர் சும்மா இல்லை, அவர் எவ்வளோ உட்காந்து தியானம் பண்ணி கண்டுபிடிச்சி அதை கரெக்டாக செய்ய வச்சார். அதுக்காக இனி கோயிலுக்கு போனால் எனக்கு எனர்ஜி கொடுங்க ஆண்டவனை அப்படின்னு. யாராவது வயலில் பசங்க வேணாங்க எனக்கு டைம் ஆச்சு வீட்டுக்கு போனால் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. உங்களை பார்த்து அவங்க கற்றுக்குறாங்க, அதுக்கு ஏங்க நீங்கள் இது பண்ணுறீங்க? வாழ்க வளமுடன்.